ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக அதுவும் 15 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் டேஸ்டி சிக்கன் கிரேவி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், இது எல்லாமே நான் கலந்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 3, 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, அரை மூடி தேங்காய், 1/2 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த எல்லா பொருளுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க தூள் வகைகளை தவிர்த்து மற்றதை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபி 1 கிரைண்ட் சிக்கன் கிரேவி தான். எல்லா பொருளுமே ஒரே டயத்தில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இதுக்கு தேவையான பொருள் மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும். ஜஸ்ட் 15 மினிட்ஸில் இந்த சிக்கன் கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் கிரேவி சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடியது. இப்போது குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுமே இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டால் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது அரைச்செடுத்த விழுதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ அதோட ரா ஸ்மெல் போய் ஆயிலோடு பிளெண்ட் ஆகி ரொம்ப சூப்பர் டேஸ்டி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா மசாலாஸோட பிளெண்ட் ஆகிற மாதிரி, அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலாஸ் ஃபுல்லாகவே இந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. ஒரு ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்குனா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த தூள் வகைகளையும் மற்ற அரைக்கிற பொருளோடு சேர்த்து அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுறலாம். பட் தூள் வகைகள் மட்டும் கடைசியாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அதோடய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இது வதங்குறப்போ இந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஆட் பண்ணிக்குவோம். அப்போ அந்த மசாலாஸ் வேஸ்ட் ஆகாமல் அதையும் இதில் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட கொஞ்சம் புதினா இலைகள், இது ஆப்ஷனல் தான், போட்டு நம்ம விசிலுக்கு விட்டுற வேண்டியது தான். ஜஸ்ட் 3 விசில்ஸ்லேயே உங்களுக்கு சிக்கன் நல்லா குக் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுருக்கோம். ஸோ ஈஸியாக குக் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ டோட்டலாகவே இதோட ப்ரிப்பரேஷன் டைம் ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். இப்போ 3 விசில் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆயிலெல்லாம் தனியாக பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பொருந்தக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப்.